ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசி சீரியல்ல நடந்த செம்ம பரபரப்பான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் முழுக்க முழுக்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கிடைத்து ரசிகர்களுடைய உற்சாகத்தை தூண்டியிருக்கு. ஒரு பக்கம் ரோஹிணியுடைய விவாகரத்து பிரச்சனை, இன்னொரு பக்கம் மீனா திடீர்னு காணாம போன சம்பவம். இந்த ரெண்டு ஸ்டோரியும் சேர்ந்து எபிசோட இன்னும் சுவாரஸ்யமா மாத்திருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ரோஹிணி விஷயத்த பார்ப்போம். மனோஜ் விஜயாவும் வக்கீல சந்திக்கிறாங்க. அப்ப ரோகிணி, எனக்கு ஒரே செட்டில்மெண்டா 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும், நான் விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா விஜயா சொல்றாங்க. இத கேட்ட வக்கீலுக்கே கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா இதுவரைக்கும் ரோகிணி எடுத்துக்கக்கூடிய முடிவுகளை பார்த்தா அவங்க எதையும் சாதாரணமா செய்ய மாட்டாங்க. அதனால நேரடியா ரோகிணிக்கே போன் பண்ணி 5 லட்சம் கிடைச்சா உண்மையாவே டிவோர்ஸ்க்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி வெளியில பார்க்கும்போது சம்மதம் சொல்ற மாதிரி இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள வேற ஒரு கணக்கு ஓடிட்டு இருக்கு. மனோஜால அந்த 5 லட்சத்தை ஏற்பாடு செய்யவே முடியாது. அதனால விவாகரத்து விஷயம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இங்கதான் வக்கீல் ஒரு பெரிய செக் வைக்கிறாங்க. மனோஜ் அவ்வளவு சீக்கிரமா பணம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது வக்கீல் உடனே, உன் தம்பி ஒரே நேரத்துல 38 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி வீட்டையே மீட்டிருக்காரு, நீ பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்றியே, 5 லட்சம் ரூபாய் கூட உன்னால ஏற்பாடு பண்ண முடியாதா அப்படின்னு மனோஜ ரொம்பவே கஷ்டப்படுத்தி கேக்குற மாதிரி கேக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த சீன்ல மனோஜ் முகத்துல தெரிஞ்சிருக்கக்கூடிய ரியாக்ஷன் வேற லெவல். இது வரைக்கும் பெருசா பேசிட்டு இருந்தவரு இப்போ 5 லட்சத்துக்கே தடுமாற ரசிகர்களுக்கு கூட ஒரு விதமான திருப்தியை கொடுத்திருக்கும். ஆனா இந்த விவகாரத்து டிராமாவை விட இன்னும் பெரிய அதிர்ச்சி அடுத்ததான் நடந்திருக்கு. மீனாவுடைய அம்மா சந்திரா யாரோ தன்னை 2 பேர் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றதா அப்படின்ற ஒரு பயத்துல மீனாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டு அம்மாவை பாதுகாப்பா வேற இடத்துல தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதனால அடுத்த நாள் காலையிலேயே பார்வதி ஆண்டியை மீட் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. பார்வதியும் பெரிய மனசு பண்ணி ரேகா சத்யா கல்யாணம் முடிகிற வரைக்கும் சந்திரா என் வீட்லயே பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால மீனாவுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கு. உடனே அம்மாவை அழைச்சிட்டு வர்றதுக்காக கிளம்பிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் கதையை தலைகீழ மாறிடுது. மீனா போனவங்க தான். ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு வரவே இல்லை. முத்து போன் பண்றாரு, ஆனா போன் கிடைக்கவும் இல்லை. அண்ணாமலையும் ட்ரை பண்றாரு, அவராலையும் தொடர்பு கொள்ள முடியவே இல்லை. அது மட்டும் இல்லாம சந்திரா கிட்டையும் பார்வதி கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஆனா யார்கிட்டையும் மீனா எங்க போனாங்க அப்படின்ற தகவல் இல்ல. இந்த இடத்துல இருந்து எபிசோட் முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி மாறிடுச்சு. மீனாவை கண்டுபிடிக்க முடியாம தவிக்கக்கூடிய முத்து நேரடியா பூ மார்க்கெட்டுக்கே போய் அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா அங்கேயும் எந்த தகவலுமே கிடைக்கல. இதனால ரசிகர்கள் கிட்ட நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. மீனா உண்மையிலேயே கடத்தப்பட்டாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி சிந்தானுடைய திட்டம் இருக்குதா, ரோஹிணி மறைமுகமா ஏதாவது விளையாடுறாங்களா, இல்ல புது வில்ல ஏதாவது உள்ள என்ட்ரி ஆகுறாரா அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் ரசிகர்கள் கிட்ட பேசப்பட்டு வருது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீனா எங்க போயிருக்காங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.